கைஸ், நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது லெக் சைட் கார்டனில் தெர்பர்ட்டி கார்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உள்ள செடிகள், பூக்கள், அதே போல் பறவைகள், இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா அப்படி இருக்குன்ட்டு. நாம் இப்போ பார்க்க வந்திருக்கக்கூடிய சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா, அதாவது சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா இந்த தெர்பர்ட்டி கார்டனுக்குள்ளாலே ஒரு பார்ட்டாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம இதில் பார்க்கும்போது தெரியும், இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா இந்த தெர்பர்ட்டி கார்டன், நம்ம இந்த பக்கத்தில் போகும்போது தெர்பர்ட்டி கார்டன், இந்த பக்கம் போகும்போது சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா. இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவை சொல்லும்போது நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் குழந்தைகள் போகிறதுக்கு ஒரு சின்னதாட்டு ஒரு பிரிட்ஜ் பண்ணிடலாங்க. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம குழந்தைகள் போகிறதுக்குள்ள இடம் தான் நம்ம அடல்ட்டுக்கு இந்த இடத்துல போகும்போது குனிஞ்சு போகணும், பார்த்துங்க. அதே போல் இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி கார்டனில் நமக்கு இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குது. என்னென்ன செடிகளெல்லாம் இருக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. எல்லா விதமான பூக்கள் அதெல்லாம் நம்ம அந்த இடங்களில் பார்க்கலாம். அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு இடமும் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அனிமல் காப்பிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனிமல் சிமிலராட்டு எதோட சேர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம இந்த இடங்களில் என்னென்ன ஸ்பைடரெல்லாம் எப்படிப்பட்ட பூச்சியாக மாறுது, நமக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது, எப்படி ஒரு ஆந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிறது, சிமிலராட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி கார்டனில். இந்த இடத்துல வாட் இஸ் ஸ்மெல், இந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம இந்த இடங்களில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பூவுக்கு இந்த பூச்சி தான் வரும், இந்த வாழைப்பூவுக்கு இந்த பூச்சி தான் வரும், அதே போல் இந்த சுகர் ஆப்பிளுக்கு இந்த வண்டு தான் வரும், அதே போல் இந்த இடத்துல இந்த பூச்சி தான் வரும் அப்படின்னு இந்த ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி கார்டனை பொறுத்தளவில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சிகளுடைய டெக்கரேஷனு, தட்டானுடையது, நாரை கொக்கு வகைகளுடையது, இந்த டெக்கரேஷன்லாம் இந்த தரையோட போட்டிருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேட்மேன், அந்த வவ்வா, இந்த இடத்துல பார்க்குறது மோனிட்டர் லிசார்டு, இந்த இடத்துல பார்க்குறது ஊட்டரு, இந்த இடத்துல ஊட்டரு, இப்படி எல்லா விதமான அனிமல்ஸையும் அதே போல் இந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் இந்த தரையில் பதிச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த தெர்பர்ட்டி கார்டனுக்கு இந்த பக்கத்தில் தான் அந்த சில்ட்ரன் டிஸ்கவரி கார்டன் இருக்குது. இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி கார்டனில் நமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷனே கொடுத்துருக்காங்க, உள்ளே போயிட்டு வர்றதுக்கு வசதியாட்ட. இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன் டிஸ்கவரி கார்டனை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கும். இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குது. குழந்தைகள் ஊஞ்சல் ஆடுறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல உள்ளே போனால் தான் தெர்பர்ட்டி கார்டன். ஸோ நம்ம நிற்கிறது தெர்பர்ட்டி கார்டனுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவில் தான் நிற்கிறோம். இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவில் விதவிதமான பூக்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இதில் பார்க்கும்போது தெரியும். அதே போல் ஒரே விதமான பூக்கள் எத்தனை கலரில் இருக்குதுன்னு நம்ம அந்த இடங்களில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த இடங்களில் நம்ம பார்க்கலாம் அந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய, நம்ம ஊரில் சொல்லக்கூடிய சுக்குநாரி. இந்த இடத்துல என்னென்ன பார்த்துருக்காங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் நேச்சர். இந்த இடங்களில் என்னென்ன இந்த பேட்டர்னில் இருந்தால் என்னென்ன அனிமல் எல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹனிகோமு, ஸ்னேக்கு, அதே போல் லீஃபு, அதே போல் நத்தைகள், பாம்பு, அதே போல் ஹனிகோம், அந்த அனிமல் வகைகளோடு சேர்ந்ததெல்லாம் நம்ம எங்கே இந்த இடங்களில் தரையில் உள்ள தடத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுவும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா. இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவில் பூக்கள் மட்டும் இல்லாமல், இந்த பாருங்கள், பூக்கள் மட்டும் இல்லாமல் அந்த இடங்களில் ஒவ்வொரு காய்கள் இருக்கக்கூடியதும் இருக்குது. இந்த ரம்புத்தான் இருக்குல்ல, ரம்புத்தான் செடி உடையது,
எங்களில் இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவில் நம்ம வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல சவுண்டுக்கு தலை கொடுத்துருக்கக்கூடியது. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான குழந்தைகள் விளையாடுறதுக்கு தலை இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சவுண்ட் ஆஃப் நேச்சர்னு கொடுத்துருக்குது. ஒவ்வொரு சவுண்டும் இது வந்து கல், மண், பாட்டில் கேப்பு, இந்த இடத்துல இருக்கக்கூடியது இலையோட சேர்ந்தது அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷெல்டர். இந்த இடங்களில் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கலர் அரவுண்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி எந்தெந்த விதமான வண்ணத்து பூச்சிகள், அதே போல் பறவைகள், பூக்கள், பட்டாம்பூச்சி பூச்சிகள் இந்த இடத்துல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல குடிக்கைக்கு தண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல வசதியாக இருக்குது. இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த தர்பர்ட்டி கார்டனும் நெக்ஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல வசதியாட்டம் இருக்குது. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் வந்தீங்கன்னா ஷெல்டர் வசதியோடு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குன்னு சொல்லலாம் என்கிட்ட கேட்டால். ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலையோ இல்லைனா ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய செடிகளெல்லாம் படத்தி விட்டுட்டு வர்றாங்க, கொடியோட சேர்ந்தது. இதெல்லாம் படர்ந்து வரும்போது இந்த ஷெல்டரோட நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஓய்வு எடுக்கிற இடமா, நல்ல ஒரு அழகான இடமா இருக்கும். இப்போ தான் இந்த கொடிகளெல்லாம் படர்ந்துட்டு வருது. அப்படி இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவும் அந்த கொடிகளெல்லாம் படர்ந்து வரும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லுக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியாவை. ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தது சில்ட்ரன் டிஸ்கவரி ஏரியா. இது வந்து லேக் சைட் கார்டனில் தர்பர்ட்டி கார்டன் பக்கத்தில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குது. என்னென்ன பூக்களெல்லாம் இருக்குது, என்னென்ன பூச்சிகளெல்லாம் உண்டு, அதே போல் எங்கெல்லாம் எந்தெந்த தடத்தில் என்னென்னு பார்க்கலாம். அதே போல் மண் சவுண்டு எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நிறையா இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடங்களுக்கு காலையில் இல்லைனா ஈவினிங் வந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைகளை கூப்பிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.